வணக்கம். குயின் ஃபேஷன்ஸ். இப்போ வந்து பைப்பிங் த்ரெட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச்சு ரேஞ்சுக்கு துணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஒத்த குதிரைன்னு தனியாக ஒன்று இருக்கும், அது பாருங்கள். ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு த்ரெட்டு எடுத்துக்கணும். நமக்கு எவ்வளோ த்ரெட்டு தேவையோ அது மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு துணி மேலே அந்த த்ரெட்டு வச்சு த்ரெட்டையும் துணியும் ஒன்றா சேர்த்து தைச்சிடணும். அப்போ தான் கீழே இறங்காது. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கரெக்டாக நம்ம அந்த நூல் கிட்ட தான் தைக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும். நூல் கிட்ட தைச்சிட்டு ஃபுல்லாக தைச்சிடுங்க. தைச்சிட்டு நம்ம 1/4 இன்ச்சு ரேஞ்சுக்கு நம்ம வந்து அந்த துணியை கட் பண்ணிக்கணும். தைச்சிட்டேன் பாருங்கள். 1/4 இன்ச்சு ரேஞ்சுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சும்மா ஒரு ரஃப்பாக தானே துணி யூஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த பைப்பிங் த்ரெட்டு வந்து மேலே இருக்கிற மாதிரி வைக்கணும். மேலே வச்சுட்டு ஒரு தையலை போடுங்க. தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் லைனிங் வைக்கணும். நல்லா கரெக்டாக நமக்கு வந்து த்ரெட்டு தெரியும் பாருங்கள். அந்த த்ரெட்டு கிட்ட தான் நம்ம தையல் போடணும். அப்போ தான் வந்துட்டு நீட்னஸ் அழகாக இருக்கும். போட்டுட்டு நம்ம கையால் தான் அது மாதிரி செஞ்சுக்கணும். செஞ்சுட்டு அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இதிலே வந்து இன்னும் 2-3 டிசைன் சொல்லித்தரேன். இது வந்து சும்மா நான் டிசைன் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்காக தான் இப்போ நான் அந்த துணியில் வந்துட்டு போட்டுட்ருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பைப்பிங்கு. பாருங்கள் பைப்பிங் எப்படி இருக்குன்னு. அடுத்த டிசைன் போகலாம். 2வது டிசைன் வந்து நம்ம நாட் இருக்கு இல்லையா, நாட்டில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். நாட்டை எடுத்துக்கோங்க. நாட்டை எடுத்துட்டு கிராஸாக கிராஸாக ஒரு தையல் போட்டுக்கிட்டே வரணும். போட்டுகிட்டே வந்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவுண்ட் நெக்கில் இதை செய்யலாம். எல்லாமே ரவுண்ட் நெக்கு, வீ நெக்கு, எந்த நெக் வேணாலும் இந்த டிசைன் செய்யலாம். அதுக்காக பண்ணுறது தான். இதில் வச்சுட்டு ஒரு பீடு மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். கிராஸாக மாற்றிடணும், அவ்வளோதான். நீங்கள் நாட்டு வந்துட்டு அப்படியே கிராஸாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. 6 mm பீடு நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து 6 mm பீடு வச்சா தான் அழகாக இருக்கும். வச்சுட்டு பின்னாடி வந்துட்டு நம்ம ஒரு நாட் போட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மணி எடுக்காது. இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாத்துக்கும் மணி வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக்காக அழகாக இருக்கும். இதிலே ரவுண்ட் நெக் செஞ்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஒவ்வொரு பீடுக்கும் ஒவ்வொரு நாட் போடணும் கீழே. இது ஒரு டிசைனு. அடுத்தது இன்னொரு டிசைன் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ இது ஃபுல்லாக மணி வச்சுக்கோங்க.
அடுத்த டிசைனு இது வந்து நம்ம 2 இன்ச்சு எடுத்துக்கலாம், 3 இன்ச்சு எடுத்துக்கலாம், 4 இன்ச்சு எடுத்துக்கலாம். எத்தனை இன்ச்சஸ் எடுத்தாலுமே அதே அளவு வித்தும் இருக்கணும், லென்த் இருக்கணும். பாருங்க, எல்லாமே முக்கோணம். ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம், திரும்ப ஒரு முக்கோணம் வச்சுட்டு நான் நிறைய வீடியோவில் இது போட்டிருக்கேன். வச்சு நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். வச்சுட்டு நீங்கள் லேஸ் கொடுத்துக்கலாம், இதுக்கு பைப்பிங் கொடுத்துக்கலாம், இதுக்கு ஃபோல்டிங் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு லேஸ் கொடுக்குறேன். லேஸ் கொடுக்கும்போது பட்டையாக கொடுக்கணும். இதில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் எல்லாம் ரவுண்ட் நெக் செய்யலாம், வி நெக் செய்யலாம், நெக்லஸ் மாடல், பாட் நெக்கு எல்லாமே இந்த டிசைனில் பண்ணலாம். பாருங்கள், செஞ்சு முடிச்சிட்டேன். மேலே வந்துட்டு ஒரு லேஸு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கணும். லேஸு கொஞ்சம் பட்டையாக இருக்கணும். பட்டையாக இருந்தால் தான் அது வந்து அந்த பிசுறு தெரியாமல் இருக்கும். வச்சுட்டு மேலே வந்துட்டு 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நீட்னஸ் வரும். இது சும்மா நான் டிசைனுக்காக தான் உங்களுக்கு பண்ணுறது. பாருங்கள், உங்களுக்கு 3 mmலேருந்து 6 mm வரைக்கும் மணி இருக்குது. நீங்கள் எந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு மணி கொடுத்துக்கலாம். அதில் நுனியில் ஒரு மணி கொடுத்துக்கணும். அப்போ தான் அழகாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி மணி கொடுத்துட்டு அதே மாதிரி கீழே ஒரு நாட் போடணும். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இப்போ இந்த டிசைன் பாருங்கள், எல்லாமே முக்கோணம். ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு வரைக்குமே முக்கோணம். இந்த மாதிரி முக்கோணம் எடுத்துக்கோங்க. நிறையா முக்கோணம் ஃபஸ்ட்டு வச்சு தச்சிடுங்க. நம்ம எந்த சைடில் ஃபஸ்ட்டு வைக்கிறோமோ அதே சைடு தான் ஃபுல்லாக இருக்கணும் அந்த முக்கோணம். முக்கோணம் பாருங்கள். அதே மாதிரி ஃபுல்லாக அப்படியே லைனாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து லேஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி மணி கோக்குறேன்னு பாருங்கள். இதை வச்சுட்டு இது மாதிரி ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு அந்த பிசுறு லைட்டாக கூட இல்லாமல் தையல் வரைக்கும் நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக வரும். மணி எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேல் பக்கமாக திருப்பி அப்படியே லீஃப் மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுடணும். போட்டுட்டு இப்போ அந்த மணி வச்சுக்கோங்க. நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கேப்பில் லைட்டாக பிசுறு தெரியும். அந்த இடத்துலையே மணி வைக்கணும் அப்படின்னா மணி வைக்கலாம். லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று அப்படி வச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த பிசுறு தெரியாது, நீட்னஸாக இருக்கும். ஃபுல்லாக லீஃப் மாதிரி வந்துடும். இதுவும் நம்ம ரவுண்ட் நெக்கு எல்லா நெக்குலையுமே இதையும் வைக்கலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். நான் டிசைன் மட்டும்தான் சொல்லி கொடுப்பேன். சொல்லி கொடுத்தேன்னா இப்போ இதில் ரவுண்ட் நெக் பண்ணுறதா, நெக்லஸ் மாடலில் பண்ணுறதா, வி நெக்கில் பண்ணுறதா, அது எல்லாமே உங்களுடைய ஐடியா தான். அப்படி அந்த வீடியோ போடணும், நீங்கள் ரவுண்ட் நெக்கா இல்லை வேறு ஏதாவது நெக்கு வச்சு நீங்கள் வீடியோ போடுன்னு கேட்டிங்கன்னா நான் அந்த மாதிரி வீடியோ போடுவேன்.
எல்லா மணிக்குமே ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா அழகா இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதே மாதிரி எல்லா லீஃபும் வச்சுடுங்க.